ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.7. ரிலேஷனை வந்து எப்படி நம்ம கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி டினோட் பண்ணமோ, இப்போ வந்து ஃபங்க்ஷனை வந்து எஃப் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. அது ஸ்மால் லெட்டர் எஃப் தான். ஸோ எஃப் இஸ் அ மேப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எங்கே போகுது? எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுது. அதோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ ரிலேஷன் தான் ஆர்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் -2. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -2 -1 0 3. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய் அப்படின்னாலும் ஒன்று தான் நமக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொன்னேன்னா, ஒய் இருந்தாலும் ஒன்று தான் சொன்னேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -2. இப்போ ஒய் ஈக்குவல் டு இப்போ எக்ஸோட வேல்யூ ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா -2. So y is equal to -2 the whole square -2. 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான். ஸோ 4 - 2 ஈக்குவல் டு y is equal to 2. எப்பொழுதும் போல் பேராக எழுதிக்கலாம். -2, 2. இப்போ எந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா -1. ஸோ எக்ஸோட வேல்யூ -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எந்த ஈக்குவேஷன்லனா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக -1 த ஹோல் ஸ்கொயர் -2. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1, மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு. ஸோ 1 - 2. ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணி பிக்கர் நம்பர் சைனை போடணும். 2ல் 1 போச்சுன்னா 1. இது ரெண்டில் எது பிக்கர் நம்பர்னா 2 தான் பிக்கர் நம்பர். அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -1. ஸோ வேல்யூ என்ன? பேரனை ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எழுதுவோம் -1, ஒய்யோட வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா 0 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ஓட ஸ்கொயர் -2. ஸோ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 0 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0 - 2னா என்ன வரும் நமக்கு? -2 தான். பேர் என்ன? 0, -2. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? 3. அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஒய் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் -2. 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9 -2. ஸோ 9ல் 2 போச்சுன்னா என்ன? 7. ஸோ பேர் என்ன? 3, 7. தேர்ஃபோர் எல்லா பேரையும் நம்ம எழுதிடலாம். என்ன பேர் கொடுத்துருக்காங்க நமக்கு? வந்துச்சு -2, 2, -1, -1, 0, -2, 3, 7. இதுதான் நமக்கோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இந்த எலமெண்ட்ஸ் தான் நம்ம எஃப்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்படியே -2, 2, -1, -1, 0, -2, 3, 7. இதுதான் நம்மளோட எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னா, அந்த செகண்ட் எலமெண்ட் திருப்பி ரிட்டர்ன் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நாட் அ ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், 2 -1 -2 7. அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே யூனிக் இமேஜ் தான் இருக்குது. இந்த எலமெண்ட்டுக்கு இந்த நம்பர் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த நம்பருமே இல்லை. -2லேருந்து 2க்கு தான். உங்களுக்கு புரியலன்னா ஆரோ டயக்ராம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கோங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இதை போட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எழுதிக்கலாம். -2 -1 0 3. இதுக்கு பாருங்கள் 2 -1 -2 7. இப்போ பாருங்கள், இதில் இருக்க எலமெண்ட் இங்கே தான் போகுது. ஒவ்வொன்றுக்குமே ஒரு
ப்ரீ இமேஜ், அதாவது இதுக்கு ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு எலமெண்ட் தான் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, மேப் ஆயிருக்கு. எந்த நம்பருமே இப்போ 3லேருந்து -2க்கும் போல, 3லேருந்து 7க்கும் போல. ஸோ ஒரு நம்பர் 2 இடத்துக்கு போனால் தான் நாட் அ ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு எலமெண்ட் ஒரு நம்பருக்கு தான் போகுது. அதனால் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே மேப் ஆன ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் therefore இட் இஸ் அ ஃபங்க்ஷன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்படி போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக. நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருமே ஒவ்வொரு நம்பருக்கு மேப் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதுதான். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு தான் போயிருக்கணும். ஒரு எலமெண்ட் 2 எலமெண்ட்டுக்கு போனால் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ இது ஒரு எலமெண்ட்டுக்கு தான் இங்கே உள்ளது நமக்கு போயிருக்கு. ஸோ இதனால் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.